பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயசங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா அஞ்ஞா சக்கரேஸ்வரி ஹரிகினி பாதநமஸ்தே ஜெய் வாராகி. பராபவ வருடம் ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம். எதையாவது நினச்சி போராடிக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாள் அந்த காரியம் நடந்துருமா நடந்துக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருப்பீங்க. அது இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி, எதை முன்னிறுத்தி போராடிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த மாதம் ஆவணி மாதம். ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த விஷயம் நடந்துடாதா, இந்த விஷயம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சுற்றுப்பயணம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக வெளிநாடு இந்த நாடு செல்லலாம் அப்படின்னு சொல்கிற அந்த குறிக்கோள் இருக்கும். அதுக்கு இந்த மாதம் ஒரு தகுந்த மாதமாக அமையிருக்கு. பாஸ்போர்ட் எடுத்து வைக்கணும் வெளிநாடு போகிறதுக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டு போய் தடங்களாகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் எல்லாம் விசா கிடைச்சிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. சுற்றுலா போயிட்டு வருவீங்க, வெளி மாநிலம் வெளிநாடு இதுலேருந்து ஒரு நல்ல தகவல் சேரும். யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பிதழ் பண்ணுவாங்க. அல்லது நாங்கள் இந்தியாவுக்கு வர்றோம், ரொம்ப நாளாக ஆச்சு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அமைப்பு. நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நண்பர்கள் அமைவாங்க. நண்பர்கள் வட்டத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்கள் பேச்சுக்கு நண்பர்கள் வட்டத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த மரியாதைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இவர் வந்தார்னா இந்த காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி, இவர் சொன்னார்னா இந்த காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சு காத்திருப்பாங்க. இந்த வார்த்தை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேச்சுக்காக காத்திருப்பாங்க. வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம். என்ன ஒன்றுங்களுக்கு இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு 1.5 மாதமாக உடல் தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உடம்புல என்ன செய்யுனே தெரியல, ஏதோ ஒரு வலி வருது, உடம்புல அடிக்கடி பிரச்சனையாக இருக்குது, அதனால் மனசில் நிம்மதி இல்லை. டாக்டர்கிட்ட போனால் நீர் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உடலில் ஆரோக்கியம் மேம்படும். உடம்பு ரொம்ப நாளாக சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புது தெம்பு உருவாகும். மருந்து மாத்திரைகள்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு. நல்ல உடம்புல தேக ஆரோக்கியத்தோடு எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக பெட்டில் படுத்துருக்காங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும். உடம்புல ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு தேக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்போ அந்த 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய முகப்பொழிவே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு முகப்பொழிவாக இருக்கும். நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக இருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இதனால் வர இந்த துலாம் ராசி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா காதணி விழா வைக்கல அப்படின்னாங்கன்னா அந்த மாதம் துலாம் ராசி குழந்தைகளுக்கு காதணி விழா அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் விசேஷம் நடக்கும். நல்ல காதில் ஒரு நல்ல வயசானவங்களாக இருந்தாலுமே, ஒரு திருமணமானவங்களாக இருந்தாலுமே காதில் அணிகலன்கள், தங்க பொருள் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் உருவாகும். தங்க பொருள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் வருவோம். இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு ஒற்றுமை வேணும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு மனச்சுமையாக இருக்குது, மனக்குறையாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையில் அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஒற்றுமை, மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு. 2 பேரும் சேர்ந்து
எங்காவது வெளியில் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, எடுக்கிற முயற்சிகளையாகவும் வெற்றியாகும். முயற்சிகளில் இது நாள் வரை எதுவும் தடங்கள் இருந்தாலும் இனிமேல் அந்த காரியங்கள் வெற்றி ஆகி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக கணவன் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்காங்க, கணவன் வருவாரா அப்படின்னு சொல்லி மனைவி எதிர்பார்க்கிறதும், மனைவி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கணவன் எதிர்பார்க்கிறதும், இந்த மாதம் இருவரும் மனசு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், நம்ம இல்லை நான் சொன்னது தப்பு, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரணடைஞ்சிடுவாங்க. 2 பேரும் சரணடைஞ்சு வீட்டில் ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கல்வி அறிவு நல்லா இருக்கும், ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாகனங்களில் ஒரு யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன மாற்றங்கள், இடத்தின் மேலே ஏதாவது கடன் கிடைக்குமா, இந்த இடத்து பத்திரத்தை வச்சுட்டு நம்ம பேங்க்கில் கடன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவங்க கேட்டது நிறைவேறும். இது நாள் வரை கிடைக்காம அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க, இந்த மாதம் கூப்பிட்டு கொடுப்பாங்க, பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த இடத்துக்கு பத்திரத்தை வச்சுட்டு ஒரு லோன் போடக்கூடிய அமைப்பு உருவாகும். கடன் கட்டிடுவீங்க, ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. எவ்வளோதான் சுமை வந்தாலும் அதை கட்டக்கூடிய அமைப்பு. தொழிலில் நல்ல லாபம் வரும், அது வியாபாரம் இருந்தாலும் சரி, என்ன தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு. தொழிலில் ஒரு மன நிம்மதி இருக்கும், தொழிலில் பாதகம் இருக்காது. அரசு வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, துளாராசிக்காரங்க பரீட்சை எழுதியிருக்காங்க, இந்த அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தால் நன்மை. அரசியல், இந்த அரசியல் சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குமே நன்மை, அவங்களால துலாம் ராசிக்கு நன்மை. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தந்தையார் வழி சொத்துக்களில் ஏதேனும் ஒரு வில்லங்க இருக்குது, இந்த இது எப்போ தீரும் அப்படின்னு அந்த மாதம் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். ரொம்ப நாளாக தந்தையார் பேசாமல் இருக்காங்க, இந்த மாதம் அவங்களால ஒரு காரியம் உருவாகும், நல்லதொரு காரியங்கள் நடக்கும். தகப்பனாரால் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தகப்பனார்கிட்ட ஒரு ஒற்றுமை, இதனால் வேற கருத்து வேறுபாடு இருந்தாலும் தகப்பனார்கிட்ட ஒரு ஒற்றுமையாகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டிலிருந்து ஒரு வருமானம், அதுக்கு தகுந்த இந்த வெளிநாட்டு வருமானத்தில் ஏதேனும் ஒரு அடி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது தகுந்த நேரம். ஒரு வருமானத்துக்காக வெளிநாடு போகிறது, அல்லது வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி வரலாமா, அதுலேருந்து நமக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதில் ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். தைரியம் உருவாகும். எந்த காரியத்தையும் தைரியமாக செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். கௌரவம், புதுசாக உங்களுக்கு ஒரு கௌரவம் ஏற்படும், ஜன மத்தியில் ஒரு கௌரவம் ஏற்படும். இவரா நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேரால் போற்றக்கூடிய அளவில் உங்களுடைய செய்கைகள் இருக்கும். சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்குமே உங்களை இந்த மாதம் ரொம்ப பிடிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய செய்கைகள் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமாக மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். மேற்கொண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுது. நான் சொல்லிய பலன்கள் எல்லாம் ஒரு பொதுவான பலன்களே. உங்களுடைய ஜாதகத்தில் தான் இந்த நேரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, இந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கிறார், நல்லது செய்வாரா அல்லது தீமை செய்வாரா, எந்த காரியத்தையும் செய்யலாமா, இந்த நேரத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்தில் வச்சு தான் பரிசீலனை பண்ணி சொல்ல முடியும். சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.